राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंदगोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। जय बोलो नंद गोकुल धाम की जय। जय बोलो 84 खंभा नंद भवन की जय। அழகான நந்த கோகுலம் அங்கதான் நாம சுத்தின்னு இருக்கோம். நந்தகோபன் திருமாளிகை ரொம்ப விசேஷமானது. ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில நந்தகோபன் திருமாளிகை வாசல்ல என்னை கொண்டு போய் விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்றார். நாட்டில் தலைப்பழி எய்தி அப்படின்னு பாசுரம் கண்டுபிடிக்கணும். என்ன பாசுரம்னு? நாட்டில் தலைப்பழி எய்தி அப்படி வரும். அது ஆரம்பமா நடுவான் கண்டுபிடிக்கும். நாச்சியார் திருமொழி மொத்தமே 143 பாசுரங்கள் தான். அதுல நந்தகோபன் திருமாளிகையில கொண்டு போய் விட்டுடுங்கோ, வாசல்ல கொண்டு விட்டுடுங்கோ அப்படின்னு அவள் பிரார்த்திக்கிறாள். அப்ப ஆண்டாளுக்கு லட்சியம் நந்தகோபன் திருமாளிகையில போய் இருந்துடணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை. ஏன்னு கேட்டா நந்தலாலாவதான் அவளுக்கு அடையணும்னு பிரார்த்தனை தவிப்பு எல்லாமே. மதுரா கிருஷ்ணன் சதுர்புஜகாரியம், நந்தகோகுல கிருஷ்ணன் தீபுஜம், 2 கைகள் தானா. சில இடங்கள்ல இப்படி ஒரு வைபவம் சொல்றா. யசோத 2 குழந்தைகளை பெற்றாளாம். ஒன்னு கிருஷ்ணன், இன்னொன்னு யோகமாயா. வசுதேவர் மதுராவிலிருந்து வந்து 4 திருக்கைகளோட இருந்த வாசுதேவனை கொண்டு வந்து இங்க வச்சாராம். அந்த 4 திருக்கைகளோடு கூடிய நாராயண ரூபம் நந்தலாலாக்குள்ள ஐக்கியமாயிடுதான். அதன் பிறகு வசுதேவர் இங்கிருந்து அழகா யோகமாயாவை கொண்டு சென்றார் அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். அதனால நந்தகோகுலத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு அழகு ஜாஸ்தி, குறும்பு ஜாஸ்தி, லீல ஜாஸ்தி. கிருஷ்ண லீலையே பிரஜபூமியில தான் அதிகமா காண கிடைக்கிறது. மதுரா துவாரகா எல்லாம் பொலிட்டீஷியன் கிருஷ்ணனாயிரம். நந்தபாபாவுடைய கிருஷ்ணன் தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை உண்டு, அபிப்பிராயமும் உண்டு. இந்த நந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய கண்ணனுக்கு தான் அவ்வளவு அழகான ரூப லாவண்யம். மதுராவும் உண்டு, பட் ஸ்டில் நந்த கோகுலத்தோட கிருஷ்ணன். அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன், முகவாய் கட்டை, முகவாய் அப்படின்னு சொன்னேன். முகவாய் அப்படின்றது உதட்டுக்கு இருக்கக்கூடிய சின், டிம்பிள் சின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இரட்ட நாடின்னு சொல்லுவா. இந்த தாடி எல்லாம் முளைக்கக்கூடிய இடத்துக்கு முகவாய் அப்படின்னு பெயர். அன்னைக்கு முன்னாடி எப்பயோ ஒரு நாள் கேள்வி கேட்டிருந்தேன். சப்பி சீக்ஸ், ரோசி லிப்ஸ், டிம்பிள் சின், இதெல்லாம் கிருஷ்ணனுடைய ஸ்பெஷல் அழகு. அதே மாதிரி அவன் கீழே விழுந்தவர்களை பாவனப்படுத்தி சத்கதி கொடுப்பவன். பதித பாவனன். பதித அப்படின்னா விழுதல் அர்த்தம். பாவனன்னா விழுந்தவர்களை பாவனப்படுத்துபவன் அப்படின்னு அர்த்தம். பதித பாவனன் யார் அப்படின்னா கேட்டிருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்க சுவாமி அப்படி சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னான்.
முக்கியமா பதித பாவனன் அப்படின்ற திருநாமத்தோட இருக்கிறது புரியில சிங்கத்வாரம் கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய ஜெகநாதனுக்கு தான் பதித பாவனன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூட ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். இதுக்கப்புறம் வேற மாதிரி வரும், பின்னாடி ஒருத்தர் மாத்திட்டார், அதை விடுவோம். பதித பாவன சீதாராம் சொல்லுவோம். மாதிரிதான் பதித பாவன ஜெகநாதன். சரியா? 2 கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். நந்தகோகுலத்துல நாம நந்தகோபர் திருமாளிகை, அப்புறம் அந்த பூத்தனா அவளை அனுகிரகம் பண்ண இடம், அவளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண இடம், அவளுடைய உடலுக்கு பகவான் ஒரு மரியாதை கொடுத்த இடம், அவளுடைய பிரார்த்தனைக்கும் பெண்மைக்கும் பகவான் உகந்து விளையாடின இடம், இதுதான் பூத்தனாத்வார்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த நந்தகோபர் திருமாளிகை உள்ளுக்குள்ளேயே சிவபெருமான் வந்து 3 நாள் காத்திருந்த இடம்னு சொல்லிட்டு இப்ப அங்க கோவில் கட்டியிருக்கார். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இங்க கோவில் கிடையாது, வெறும் ஒரு பூவரச மரம் உண்டு, அதுக்கு கீழே ஒரு சிவலிங்கம் உண்டு. நான் பார்த்ததில்லை, 20-25 வருஷம் முன்னாடி பார்த்துக்கணும், ஞாபகமும் இல்லை. ஆனா அங்க இருக்கிறதா சொல்றா. அந்த பூவரச மரம் எல்லாம் வந்து விசேஷமான கல்பக விருட்சம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ அங்கிருந்த இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய திருநாமத்தை கேட்டேன். நானே கடைசியில சொன்னேன்னு நினைக்கிறேன். நந்தேஸ்வர் அப்படின்னு பெயர். நந்தகோபருடைய வீட்டுக்கு வந்த ஈஸ்வரன் நந்தேஸ்வரன் அப்படின்னு பெயர். அதே நந்தேஸ்வரர் மாதிரியே நந்தீஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தோட நந்தகாவுல அழகா சிவபெருமான், நந்த கிராமம்ன்றது பர்சானா பக்கத்துல இருக்கு. அந்த நந்தகாவுல சிவபெருமான் ரொம்ப அழகா அங்கேயும் இருக்கார் அப்படின்னு நான் பார்த்திருக்கேன். நந்தேஸ்வரர், அவரை பத்தி சொல்லுவார் நந்தீஸ்வரர், பெயர் நந்தேஸ்வரர். இந்த நந்தகோபன் திருமாளிகை உள்ளுக்குள்ள நல்ல பழைய தூண்கள்லாம் இங்கே இருக்கு. எல்லாரும் அந்த தூண்கள் எல்லாம் கட்டிப்போம். ஏன்னா யசோத கண்ணனுக்கு பால் கொடுத்தது, கண்ணனுக்கு தாலாட்டு பாடினது, கண்ணனை குளிப்பாட்டினது, கண்ணனுக்கு அலங்காரம் பண்ணது எல்லாமே இந்த நந்தகோபன் திருமாளிகையில தான். கண்ணன் குப்புறப்படுத்தின்றது, நீஞ்சினது, தவழ்ந்தது, அழகா சிரிச்சது, அழுதது எல்லாம் பண்ணது இந்த நந்தகோபன் திருமாளிகையில தான். பெரியாழ்வார் பாசுரத்துல கிருஷ்ணனுடைய ரூபலாவண்யத்தை வர்ணிக்கும் பொழுது சீதக்கடலுள்ள முதன்ன தேவகி கோதை கோளால சோதைக்கு போற்றந்த பேரை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயி வந்து காணீரே அப்படின்னு கிருஷ்ணன் அழகா தன் காலை எடுத்து கையில பிடிச்சுண்டு அழகா வாயில வச்சுண்டு சப்பிண்டு தொடைகள் குஞ்சாமணி எல்லாம் தெரிய, வயிறெல்லாம் தெரிய திவ்யமான காட்சி கொடுத்தது எல்லாமே இந்த நந்தகோபர் திருமாளிகையில் அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த நந்தகோபன் திருமாளிகையில தான் குழந்தை பிறந்த உடனே தேவர்கள் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணது இங்கதான். கண்ணனை ஒவ்வொரு நாளும் கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சொல்றார். குண்டுக்கு சாப்பை அழகா மஞ்சள்லாம் தேய்ச்சி அழகா அவன் நாக்கெல்லாம் வழிச்சு அவனை யசோதையும் மற்றவர்களும் குளிப்பாட்டினது இந்த நந்தகோபர் திருமாளிகையில் தான்.
வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே. யசோத பெட்ல படுத்துண்டு அழகா ஒரு கழிச்சு படுத்துண்டு, கிருஷ்ணன் ஒரு வஸ்திரம் போடாம குஞ்சு பாப்பா படுத்துட்டு இருக்கான் பக்கத்துல. யசோத அழகா சிரிச்சுண்டு தன்னுடைய ஸ்தனங்களை கிருஷ்ணனுக்கு கொடுக்க, கிருஷ்ணன் ரொம்ப ரசிச்சு அழகா அந்த ஸ்தனங்களை சாப்பிட்டு பால் குடிச்சுண்டு யசோதைய பார்த்து புன்முறுவல் பூத்ததெல்லாம் இந்த இடத்துலதான். கண்ணன் ஆபரணங்களோட இருந்தா ஒரு அழகு, அலங்காரத்தோட இருந்தா ஒரு அழகு, எதுவுமே இல்லாம இருக்கிற அழகு தனி. அது பாலகிருஷ்ணனாக இருந்தாலும் அழகு, கோபாலகிருஷ்ணனாக இருந்தாலும் அழகு. ரொம்ப அழகா இருப்பான் கண்ணன், ரொம்ப அழகா இருக்கான் கண்ணன். இந்த அழகு எல்லாம் யசோத அங்குலம் அங்குலமாக அனுபவிச்சது இந்த நந்தகோபருடைய திருமாளிகை நந்தகோகுலத்தில். அதுவும் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் அவனோட ஒவ்வொரு மாசத்திலையும் அவனுடைய வளர்ச்சியை யசோத பார்த்து அனுபவிச்சது இந்த நந்தகோபர் திருமாளிகை. அதுவும் அவனுடைய ஒவ்வொரு பருவம், கொட்டாய் சப்பாணி அப்படின்ற பருவம், செங்கீரை பருவம், தளர்நடை பருவம்னு பெரியாழ்வார் விதவிதமான கிருஷ்ணனுடைய குழந்தை பருவத்தை வர்ணிக்கிறார். அம்புலி பருவம், அம்புலியை பார்த்த சந்திரன் வேணும்னு கேட்டது, இப்படி எல்லாம் நிறைய லீலைகள் கண்ணன் பண்ணது இந்த நந்தகோபர் திருமாளிகையில். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தானா இது, இல்லாட்டி சாதாரண மனுஷ குழந்தையா அப்படின்னு தேவர்களே குழம்பின ஒரு இடம் இந்த நந்தகோபன் திருமாளிகை. ரொம்ப அழகா யசோத நந்தகோபர் கிருஷ்ணன் பலராமன்லாம் ஜோரா ஒரே அறையில படுத்து தூங்கினதெல்லாம் இந்த நந்தகோகுலத்துலதான். ரொம்ப அழகா ஆண்டாள் சொல்லுவா இல்லையா, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாரிவுராய், அம்பரம் ஊடறுத்துவோம் இவ்வுலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் ரொம்ப ரசிச்சது இந்த நந்தகோபன் திருமாளிகை. இந்த அனுபவத்தை தான் அவள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபெரும் கோயில் உடையானுடைய சந்நிதியில அனுபவிச்சாள். ஆனா லட்சியம் என்னமோ நந்தகோபன் திருமாளிகை. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு எல்லாம் நந்தகோபர் திருமாளிகைக்கு வந்து அப்படியே பித்து பிடிச்சு பகவன் நாமத்தை ஜபிச்சிருக்கார் அப்படின்னு காண கிடைக்காது. அங்க இருக்க ஒவ்வொரு தூணுமே கிருஷ்ண வைபவம் பேசும். நான்லாம் போனா அப்படி தூணை கட்டிப்பேன், அடி சின்ன தூணை கட்டிக்கோங்க. சில இடங்கள்ல தான் மேல அப்படியே கருப்பு படிஞ்சு இருக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கோகுலவாசிகள், அதெல்லாம் டூரிஸ்ட் கைடு, அவ சொல்லுவா இங்கெல்லாம் தான் யசோத அப்படியே பாலை பொங்க விட்டுட்டா, இந்த பால் பொங்கின பாலினுடைய புகைதான் மேல படிஞ்சிருக்கு அப்படின்பா. சில பேர் யோசிப்பா 5000 வருஷமா அதெல்லாம் அப்படியே இருக்குமா அப்படின்னா யோசிப்பா. யோசிக்கிறவா யோசிக்கலாம், பின்னாடி வந்த கரையாவும் இருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல யசோதாவினுடைய இல்லம், அவ்வளவுதான் நமக்கு வேணும். அங்கேயே பார்த்தோம்னா ஒரு 4 தூண்கள் முக்கியமா உண்டு நந்தகோபர் திருமாளிகையில. இந்த 4 தூண்களை சொல்லும் பொழுது கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 தூண்களா சொல்லுவார்கள். ஸோ அந்த 4 தூண்களையும் சுற்றி பிரதட்சணம் பண்ண சொல்லுவார்கள். ரொம்ப அழகா இருக்கும். அது கிருஷ்ணன் தொட்ட தூண் அவ்வளவுதான். கிருஷ்ணன் வெண்ணையெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தூண்ல அப்படி தடவி விடுவானாம். நம்ம லீலாசுரர் கிருஷ்ண கர்ணாமிரத சொல்லுவார், யசோத கிருஷ்ணனுக்கு அன்னம் கொடுப்பாளாம். அப்ப அந்த தூண்கள் எல்லாம் விதவிதமான மணிகள்னாலே அலங்காரம் பண்ணியிருப்பாளாம், நவரத்னங்கள்னாலே.
ஸ்பட்டிகம் எல்லாம் கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல கிருஷ்ணனுடைய பிரதிபிம்பம் தெரியுமா. உடனே சமயத்துல யசோதை ஏதோ பண்ணிட்டு இருப்பா, 1008 யோசனைகள் உண்டு. கிருஷ்ணன் நினைச்சுண்டு அந்த தூண்ல தெரியக்கூடிய கிருஷ்ணனுடைய ரூபத்திற்கு அன்னம் கொடுப்பாளாம். அப்படி வீடியோ காலில் பார்த்தோம்னா அப்படியே நேர பார்க்குற மாதிரி அனுபவம் கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி யசோதாவுக்கு கிருஷ்ணானுபவம் கிடைச்சது இந்த வீட்டுக்குள்ள. நந்தகோபுர அழகா பிள்ளைய மடியில் எல்லாம் வச்சுண்டு கொஞ்சினது இந்த திருமாளிகையில. இன்னைக்கும் அந்த இடத்துல இங்கதான் யசோத தயிர் கடைஞ்சாள் அப்படின்லாம் சொல்லுவார்கள். நிறைய அங்கங்க வச்சிருப்பார்கள். பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அது எல்லாமே நடந்தது அந்த இடத்துல தானே, நந்தகோபர் திருமாளிகைக்குள்ளதானே நடந்தது. அந்த இடத்துல விதவிதமான மாற்றங்கள் வந்திருக்கு 5000 வருஷங்கள்ல. ஆனாலும் அங்க போனா அந்த கிருஷ்ண அனுபவத்தை உணர முடியும். லலா அப்படின்னு யசோதாவினுடைய அனுபவம். லலா அப்படின்னு இப்ப சில அம்மாக்கள்லாம் கணவரை குழந்தையினுடைய பெயரை சொல்லி அவருடைய அப்பா அப்படின்னு கூப்பிடுவா. அந்த மாதிரி இந்த பிள்ளைய நந்தலாலா அப்படின்னு கூப்பிடுவா, நந்தனுடைய லாலா அப்படின்னு. கூழ்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஆண்டாள் சொல்றா இல்லையா முதல் பாசுரத்துல. இந்த பூத்தனை வந்துட்டு போனதுக்கு அப்புறமா யார் இருந்தாலும் பயப்படுறாளாம், ரொம்ப ஜாகிரதையா பிள்ளைய பார்த்துக்கிறாளாம். அப்ப கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கிற தொட்டில், அந்த தொட்டிலுக்கு கால் இருக்கும் இல்லையா, தொட்டில் ஆட்டுவோம் இல்லையா, அந்த காலில் ஒரு கட்டெரும்பி ஏறினா கூட ஒருவேளை இது யாரோ ராட்சசனோ அப்படின்னு சொல்லி நந்தகோபர் கூர்மையான வேலாயுதத்தை கொண்டு அதை குத்தி கண்ணனை அப்படி கண்ணுக்குள்ள வச்சு காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லுவார். அதனாலதான் ஆண்டாள் கூர்வேல் கொடுந்தொழியன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். எப்படி யசோதைக்கும் நந்தகோபருக்கும் பகவத் அனுபவங்கள் சாதாரணமா கிடைச்ச ஒரு இடம். இப்ப நம்ம எல்லாம் ஸ்ரீரங்கமோ திருப்பதியோ போய் பகவத் அனுபவம்னு சொல்றோம் இல்லையா, வீட்டை விட்டு போய் கோவிலுக்கு போய். ஆனா யசோதைக்கும் நந்தகோபருக்கும் வீட்டுக்குள்ளேயே பிரம்மானந்தம் கிடைச்சதான், பரபிரம்ம அனுபவம் கிடைச்சதான். அப்ப எவ்வளவு வசதி இல்லையா. நீ இருக்கிற இடத்துல இருந்து நல்லபடியா பக்தி பண்ணிட்டே வர வர தெய்வம் உங்கள் வீடு தேடி விதவிதமான அனுபவங்கள் கொடுக்கும். கட்டில உட்காந்துக்கும், சேர்ல உட்காருவான், சிரிப்பான், பேசுவான், சாப்பிடுவான், தூங்குவான், குளிப்பான், நடப்பான், உங்களை கரங்கடிப்பான், இது எல்லாமே பண்ணுவான். நாம ஜபம் பண்ணுங்க. ஏன்னா தியாகராஜர் வீட்டுக்கு ராமன் வந்தான் அப்படின்னு இருக்கு, புரந்தரதாசர் வீட்டுக்கு பாண்டரங்கன் வந்தான் அப்படின்னு இருக்கு, நாமதேவர் வீட்டுல பாண்டரங்கன் வந்தான் தங்கினான் அப்படின்னு இருக்கு, துக்காராம் மகாராஜருடைய வீட்டுல பாண்டரங்கன் வந்தான் லீலைகள் பண்ணான் அப்படின்னு இருக்கு. சோ பகவத் அனுபவம் அப்படின்றது நீங்க இருக்கிற இடத்துல ஜோரா கிடைக்கும். புரியுறதா? அதனாலதான் இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போன சந்தோஷமா இருக்கு. நந்தகோபன் திருமாளிகை அழகா ஜாலியா இருக்கும். நம்ம அங்க போனாலே ஒரு 5000 வருஷம் பின்னோக்கி போயிட்டு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஜாலியா இருக்கும். அந்த கிருஷ்ணன் இருக்க தொட்டியில ஆட்டுறது எல்லாமே ஒரு ஆனந்தம் தான். அந்த இடத்துல உட்காந்து சனாதன கோஸ்வாமி தபஸ் பண்ணியிருக்கார். அவ்வளவு மகாத்மாக்களுக்கு விதவிதமான அனுபவங்கள் கிடைச்சது இந்த நந்தகோபன் திருமாளிகை. சரியா சொன்னா கிருஷ்ணன் ட்ரெஸ் எல்லாம் இல்லாம அலைஞ்சிட்டு இருந்த இடம். ஆண்டா பெரியாழ்வார் சொல்றார் இல்லையா, மாணிக்கம் கட்டி வைரம் இடைகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதட்டில். இதெல்லாம் நடந்தது நந்தகோபர் திருமாளிகை. ரொம்ப அழகா பெரியாழ்வாருடைய ஒரு பாசனம் உண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாசனம் அது.
வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க முட்டு. கிருஷ்ணனுடைய குஞ்சாமணியை வர்ணிக்கிறார். நல்ல வட்டுக்கு நடுவில் வளரக்கூடிய மாணிக்க முட்டு மாதிரி கிருஷ்ணனுடைய குஞ்சாமணி. வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க முட்டு முனையே போல். அதுல முத்து துளிர்க்கிற மாதிரி அவனுடைய குஞ்சாமண்ணன் அப்படி முத்து முத்தா முத்து முத்தா அப்படி விழர்தான். அது அழகா அனுபவிக்கிறார் பெரிய ஆழ்வார். ஸோ கிருஷ்ணன் தூங்கி எழுந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கட்டி பிடிக்க ஓடி வரானா. வரும்பொழுது அவசரத்தை சூச்சி வந்து எடுத்தான். அப்படின்னு அடிச்சுட்டே வரதான் குஞ்சு பைய, செல்ல குஞ்சு வாச்சே. இதெல்லாம் நடந்தது நந்தகோபர் திருமாளிகைனா நிஜமாவே அது அனுபவம் தானே. உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் வீடும் நந்தகோபன் திருமாளிகை போல ஆகட்டும். கண்ணன் விதவிதமான லீலைகள் செய்வதற்கான இடமாக உங்கள் உடலும் மனமும் வீடும் பவிக்கட்டும். சரியா? இந்த நந்தகோபர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம் பண்ணா. எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு ஆண்டாள் கொண்டாடி இருக்கா. சரியோ? இன்னும் இருக்கு மீதி விஷயம் அடுத்ததுல சொல்றேன். ராதே கிருஷ்ணா. இந்த ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு சொல்லுங்க. சவுண்டு ஒரு புது மைக்ல செக் பண்ணியிருக்கேன். சரியா? ஏன்னா நீ இன்னும் நல்லா சொந்தமா கேட்கணும், நல்லா ரிலாக்ஸா கேட்கணும், ரொம்ப கிளியரா இருக்கணும். அதுக்குதான். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो नंद बाबा की जय. जय बोलो यशोदा मैया की जय. जय बोलो नंद गोकुल महावन की जय. जय 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 जय. जय बोलो बालकृष्ण कुंजामणि की जय. चलो कुंजी राधे कृष्णा.